பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது கவண்டப்பார் கோயில்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பாரவலசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜில் தான் இந்த கோயில் இருக்கிறது. இந்த கோயிலில் நம்ம ஆடி மாதம் ஒவ்வொரு தடவையும் அடைசல் போடுவோம். இப்போ நீங்கள் ஆடி மாதம் போட முடியல, அமாவாசை சமயம் வேறு ஒரு கோயிலுக்கு போட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ இந்த மாதம் முடிஞ்சும் கூட நம்ம போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு சண்டேயில் நாங்கள் இந்த செலிப்ரேஷன் வச்சுக்கிறது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நம்ம தோட்டத்துலேருந்து சேவல் பிடிச்சிட்டு இங்கே சாமி கும்பிட்டு அதை இங்கேயே அறுத்து மேக்ஸிமம் இங்கேயே சமையல் செஞ்சு எல்லாருமே சாப்பிடுவாங்க. நாம் கொஞ்சம் முடியாத பட்சத்தில் நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம், அல்லது இங்கே நம்ம மாமியார் வீடு பக்கத்தில் நம்ம இருக்கிறது அப்போ அவங்க வீட்டில் அப்படி மாறி இருக்கும்போது எங்கே வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போய் சமையல் செஞ்சு 4 உரமுறைங்க வச்சு சாப்பிட்டு விருந்தினர்களெல்லாம் கூப்பிட்டு செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு சேவல் அறுத்துட்டு நானும் மச்சானும் கிளம்பிட்டோம். இப்போ பாருங்கள், நிறைய இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்க வேண்டுதல் வச்சவங்க இவங்க எல்லாருமே இந்த மாதிரி இங்கேயே அவங்கவுங்க ஃபேமிலியோடு ரிலேட்டிவ்ஸோடு இங்கேயே இங்கேயே சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் நம்ம வில்லேஜில் இருக்குது. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பக்கத்துலேயே மாமியார் வீடு இருக்கிறதுனால நம்ம வீடு இருக்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம இனி வீட்டில் போய் தான் சமையல் செய்யணும். அந்த மாதிரி அடைசல் போடுறதுன்னு சொல்லுவோம். அடைசல் அப்படின்னா என்னன்னே சில பேர்த்துக்கு தெரியாது. நீங்கள் ஒரு சிலரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. அதே சமயம் நம்ம கெடா வெட்டெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு சின்ன கெடா வெட்டு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப மன திருப்தியாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.